தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக முதலாவது காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற போது வட இந்தியாவில் உள்ள பல போராட்டங்களை நான் பார்த்திருக்கிறேன். அந்த போராட்டங்கள் எல்லாம் மிகவும் வேகமானதாகவும் ஆக்ரோஷமானதாகவும் கருத்துள்ளதாகவும் இருக்கும். இப்ப கூட டெல்லி போராடுகிற விவசாயிகளுடைய போராட்டம் நாடெங்கும் மறைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. விவசாயிகள் நீங்க இங்க மட்டும் போறதில்ல, இந்த நாடு முழுக்க விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த மத்திய மாநில இரண்டு அரசாங்கங்களுக்குமே விவசாயத்தை கார்ப்பரேட் கைகளிலே அள்ளி கொண்டு வர வேண்டும் என்பதுதான் மத்திய அரசு திட்டமும் கூட மாநில அரசு திட்டமும் கூட. இந்த உலகெல்லாம் பார்க்கின்ற போது உண்மையிலே பெருமகிழ்ச்சி ஏற்படுகிறது. இந்த கூட்டத்தில் நம்ம இங்க பார்த்து பேசுறதை விட இங்க பார்த்து பேசுறதுதான் தெரியாது. ஏன்னு சொன்னா தமிழர்களிடத்திலே எப்போதும் ஒற்றுமை இருக்காது. தமிழர்களை ஜாதியாக மத ரீதியாக பிரித்து வைத்து அதை வைத்து அரசியல் செய்து அதை வைத்து சுரண்டி தங்களை வளப்படுத்திக் கொள்வதுதான் இதுவரைக்கும் ஆண்ட கட்சிகளுக்கும் கூட, அல்லது இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கிற கட்சிகளுக்கும், மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற கட்சிக்கும், இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கிற கட்சிக்கும், மாநிலத்திலே ஆண்டு கொண்டிருக்கிற கட்சிக்கும், இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கிற கட்சிக்கும் இதுதான் நோக்கம். இதை மட்டும்தான் அவங்க செய்வாங்க. ஏனென்றால் இந்த மண்ணை சார்ந்தவன் தான் இந்த மண்ணை பற்றி நேசிக்க முடியும். இந்த மண்ணை சார்ந்த ஒருவரால் தான் இந்த மண்ணின் வளங்களை பற்றி புரிந்து கொள்ள முடியும். எங்கிருந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நீங்க அழைத்து வருகிறீர்கள், நீங்க போட்டியிடுகிறார், வெற்றி பெறுகிறார், டெல்லிக்கு செல்கிறார், அவருக்கு இந்த மண்ணை பற்றி கவலை இல்லை. மக்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா ஓட்டு போடுவாங்க. அது மக்களுடைய வறுமையை பயன்படுத்தி 1000 ரூபாய் கொடுத்தா ஓட்டு போடுவாங்க. நடக்குதா இல்லையாமா? நடக்குதா இல்லையா? என்னைக்கு நம்ம மக்கள் நீ குடு, கணவன் இருக்கிற பணத்தை குடு, நாங்க எவருக்கு ஓட்டு போடுவோம் அவருக்கு ஓட்டு போடுவோம் என்னைக்கு நீங்க முடிவு எடுக்கிறீங்களோ அன்னைக்கு போராட்டமே தேவைப்படாது. அன்னைக்கு போராட்டம் தேவைப்படாதுமா, அன்னைக்கு போராட்டமே தேவைப்படாது. இது உங்களை பார்த்து பேசணும். புரியுதா? அன்னைக்கு போராட்டம் தேவைப்படாதுமா. நீங்க டெல்லியில ஒரு போராட்டம் நடந்தா அவன் ட்ரோன்ல கொண்டு வந்து குண்டு போடுறான். இவன் பட்டத்தை விட்டு விவசாயி ட்ரோனுக்கு எடுத்து போடுறான். தண்ணீர் பக்கம் வந்து வீசுறான். இவன் அதை வந்து திருப்பி அடிக்கிறான். இப்படிப்பட்ட போராட்ட குணம் என்னைக்கு நம் மக்களுக்கு வருகிறதோ அன்னைக்கு இந்த அனாதை அரசியல்வாதிகள் ஊரை விட்டு ஓடிடுவான். ஓடமாட்டானா? ஓடிடுவாமா? சும்மா வந்து வரப்புயர நீர் உயரும், நீர் உயர குடி உயரும், குடி உயர ஓர் உயரும். அது ஒழுங்கா செல்ல தெரியாது உங்க பிரதமருக்கு, அது வேற விஷயம். வரப்புயர சரி, அது இப்ப நமக்கு இப்ப தேவையில்லை. ஆனா வரப்புயர நீர் உயரும். நீ வரப்பு தானே கூட்டணும், குளத்தை எதுக்கு ஆழப்படுத்தணும்? நீ வரப்ப கூட்டு. என்ன விஷயம் தெரியுமா? தேடி மணல் இருக்குல்ல, அதுல குளம் தேவையில்லை. அந்த மணலே ஒரு குளம் போன்று நீர் அடிச்சியும் உறிஞ்சு வச்சுக்கிறோம். அதுல இரும்பு சத்து இருக்கிறதுனால அந்த மனம் அந்த நீர் வந்து செழிப்பான நீரா இருக்கும், சுவையான நீரா இருக்கும். தேவை மண்ணுக்கு அவ்வளவு மகிமை இருக்கு. அன்பு சொல்லுங்க, 100 தடுப்பணைகளை கட்டுவோம். எப்படி கூட்டுறது? 100 தடுப்பணையை கட்டுவோம் சொன்னாங்க. 4 கிலோமீட்டருக்கு உள்ள 4 கிலோமீட்டருக்கு ஒரு முறை 4 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டினீங்கன்னா அந்த தண்ணி தாராக வரும். அந்த தண்ணி வந்து தாராக நீர் கொட்ட முடியும். ஆத்துல உள்ள தண்ணி 4 கிலோமீட்டர் ஒரு தடுப்பணை கட்டி வைங்க, அது நீர் கொட்ட உயரம். பக்கத்தில் உள்ள நீர் கொட்ட உயரம். ஆத்துல இருக்க மண்ணெல்லாம் அள்ளி வெளியே கொடுத்து நீர் எப்படி சேர்க்க முடியும்? இது ஆத்துல உள்ள தண்ணி அழுறதுக்கும் குளத்துல உள்ள மண் அழுறதுக்கும் இங்க யார் உத்தரவு கொடுக்கிறது? அன்பு சொன்னது
நீங்க இங்க கவனிங்க, எல்லாம் இங்க கவனிங்க, அதெல்லாம் நடக்கிறதுதான். நீங்க இங்க கவனிங்க. அதுக்கு என்ன செய்யணும்? அருமையான கண்ணு இருக்கு. விவசாயத்தை பார்த்து நான் சந்திரசேகரன் இருந்தாங்க. அது மாவட்ட ஆட்சியர் கூட்டத்துல கல் வந்து கண்ணை திறந்து விடுங்க. கண்ணு கொடுத்து கண்ணை குடிச்சு செத்தவங்க இல்ல, கண்ணை குடிச்சு சொத்தவங்க வித்தவங்க இல்லைன்னு படப்படி. கல் வந்து தமிழ்நாட்டை தவிர கேரளாவில், ஆந்திராவில் இங்க பாருங்கம்மா, எல்லாம் டாஸ்மாக் விடுங்க நீங்க. அதாவது கல் வந்து ஆந்திராவில், தெலுங்கானாவில், கேரளாவில், கர்நாடகாவில் இது மறுபொருள் இல்லைன்னா அப்ப கல் வந்து திறந்து விட்டா அது சித்த மருந்து. கல்லு போதை பொருளாம், கல்லு போதை பொருளாம். ஆனா அது எனக்கு புரிய தெரியாது. இது ஒண்ணு மாவட்ட சந்திரசேகரன் நீங்க இருந்தீங்க அந்த கூட்டத்துல. நீங்க விவசாயத்தை பாதுகாக்கணும், பனையை பாதுகாக்கணும்னு சொல்றீங்கன்னா கல்லை நீங்க திறந்து விடுங்க, மதுக்கடையை மூடுங்க. தாராள அவ்வளவு பனைன்னு சொல்லி அது செஞ்சிடும், செழிப்பாயிரும் அப்படின்னு சொல்லும். அவர் சிரிச்சுக்கிட்டு இருக்க மாவட்ட ஆட்சித்தலைவர், என்னங்க நீங்க இப்படி எல்லாம் பேசி தர்ம சக்கரத்துல எங்க கொண்டு போய் சொல்லிட்டு மெல்ல சொல்லிட்டு போயிட்டேன். நீர் ஆதாரத்தை பெருக்கணும்னா ஆறுல தடுப்பணை கெட்டு, நீர் ஆதாரத்தை பெருக்கணும்ல தடுப்பணை கெட்டு. சரி, இந்த குலசேகரப்பட்ட இது ராக்கெட் ஏவுகிறதுக்கு இடம் எடுப்பீங்களா? உங்களுக்கு தெரியுமாங்களே? அதாவது 17 நாட்டிக்கல் மைலுக்கு இடையில இந்த ராக்கெட் ஏவுதல் வந்த பிறகு யாரும் மீன் பிடிக்க முடியாது. 17 நாட்டிக்கல் மைலுக்கு இடையில யாரும் மீன் பிடிக்க முடியாது. ஆனா சர்வதேச சக்தி என்ன சொல்லுதுன்னா 14 நாட்டிக்கல் மைலுக்கு அங்க போய் மீன் பிடிக்க கூடாது. அப்ப என்ன ஆகும்? மொத்தத்துல இந்த பகுதியில ஒரு 17 கிலோமீட்டர் சுத்தி நாட்டிக்கல் மைல் அதுக்கு சுத்தி யாரும் மீன் பிடிக்க கூடாது. மீன்பிடி படகு போடணும்னா இதை சுத்தி போடும், இதை சுத்தி போடும். அதுதான் தெரியும். அதுதான் அந்த விளக்கமா சொல்லாம சொன்னாங்க. மணப்பாடு ஒரு ஊர் இருக்காங்க. நீங்க இரண்டு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப வந்து இந்த போராட்டம் இதோட நிற்க வேண்டாம். வெறுமனே இருந்து அரசியல் பேசுறது இல்ல. ஒரு போராட்டத்தை அன்னைக்கு நடேசன் அவர்களே நீங்களே எழுதிங்க, அறிவிங்க, நாங்க உங்க கூட வரோம். மாவட்ட கோட்டாட்சியர் அலுவலகத்துக்கு மதிப்போம். எலெக்ஷன் போர்டு வந்திருக்கு, தேர்தலுக்கு அவ்வளவு ஓட்டு வைக்க. இப்ப நம்ம மதிப்போம், கோட்டாட்சியர் மதிப்போம். என் நிலத்தை எடுத்தாங்கன்னு சொல்லுவோம், மண்ணை எடுத்தாங்கன்னு சொல்லுவோம். என்ன நடக்குது பார்ப்போம். நாம் தமிழர் கட்சி விவசாயத்தை வச்சாங்க, விவசாயிகளுக்கு சின்னத்தை வச்சுட்டாங்க. அது உங்களுக்கு தெரியும். சின்னத்தை வச்சுட்டாங்க. விவசாயம் மட்டுமல்ல, விவசாயி சின்னம் கூட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. சரி, ஆனால் உறுதியாக வருவோம். நீங்க ஒரு முடிவு எடுங்க, எல்லாரும் சேர்ந்து போவோம். ஒரு நல்ல போராட்டத்தை அறிவிங்க. கோட்டாட்சியர் அலுவலகம் மதிப்போம். நாங்க உங்க கூட நிற்போம். நாம் தமிழர் கட்சி உங்களோடு நிற்போம், உங்களோடு நிற்போம், மக்களோடு நிற்போம்.